அடுத்தது வந்து நம்ம கேரளா பக்கம் போவோம். கேரளானாலே என்னமோ தெரியல, அப்படியே சென்டிமெண்ட்டாக டச் ஆகிடுது. என்னதான் என்னை வந்து தமிழ்நாட்டு மண்ணு தூக்கி வளர்த்தாலும் என்னை விதை போட்டது கேரளா மண்ணு தானே. அதனால் எப்போல்லாம் நான் வந்து கேரளா சைடு வரணும், எந்த ஸ்டேட்டு கேரளமானும் அப்படின்னு மாறிடுவேன். அதனால் கேரளானாலே ஒரு தனி டச்சிங் இருக்குது எனக்கு கேரளாவில். இது வந்து கேரளாவில் ஒரு சிரியன் கிறிஸ்டியன் ஹவுஸு. ஸோ இது வந்து ஒரு கிறிஸ்டியன் ஹவுஸ் தான். இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்ப்போம். கேரளானால ஃபுல்லாக இந்த கட்டையில் தான் பண்ணியிருப்பாங்க போல. இப்போ நான் சொல்லாமலே நீங்கள் ஈஸியாக கேரளான்னு கண்டுபிடிச்சிருவீங்க. சி so many coconuts there. அப்போ இது கண்டிப்பாக கேரளா தான். இந்த கட்டில் பார்த்தா எம்புட்டு இருக்குது ஆசை. ஆனால் இது வந்து ஏதோ ஒரு தாத்தா படுத்து இந்த கட்டில் போல இருக்கு. கேரளா ஸ்மெல் அடிக்குது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கேரளாவில் இருக்க அடுக்கலை கிச்சன்லாம் நாங்கள் வந்து அடுக்கலைன்னு தான் சொல்லுவோம். இந்த அடுக்கலையை பார்க்கும்போது என்னோட பாட்டி வீட்டு தான் ஞாபகம் வருது. இந்த மாதிரி தான் அவங்க வந்து இந்த மாதிரி நெருப்பு வைக்கிற அடுப்பும் வச்சுருப்பாங்க, ஸ்டவ்வும் வச்சுருப்பாங்க. நாங்கள் இந்த நெருப்பு வைக்கிற அடுப்பில் என்ன பண்ணுவோம்னா இந்த கேஷ்யூ நட்லாம் பிடிங்கிட்டு வந்து இந்த நெருப்பில் போட்டுருவோம். அவங்ககிட்ட சொல்ல மாட்டோம். அது என்ன பண்ணா டப்பு டப்புன்னு வெடிக்கும். அப்போ எங்கள் பாட்டி ஏதாவது பண்ணிக்கும்போது டம்மு டிம்முன்னு வெடிக்குமோ எங்கள் கத்துவாங்க, எவன்டா அது உள்ள போட்டதுன்ற மாதிரி திட்டிகிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த மெமரிஸ் வருது. அதுக்கப்புறம் இங்கே வந்து கிணறு இருக்கும் பக்கத்திலே. நம்ம ஏதாவது சாப்பாடுக்கெல்லாம் தண்ணி வேணும்னா கேன் தண்ணிலாம் இல்லை, இதுலேருந்து எடுத்த மாதிரி வச்சோமா இப்படி ஊற்றுறமான்னு இருக்கும். அதுக்கப்புறம் கேரளாவுக்கு மெயினாக கரண்டி வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். பிளாஸ்டிக் கரண்டி, அலுமினியம் கரண்டி பார்ப்போம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை தான் கரண்டியாக மாற்றிப்போம். அந்த மாதிரி கேரளாவில் சாமி பக்கத்துலலாம் இது வச்சுருப்பாங்க, கெண்டின்னு சொல்லுவாங்க. இது அந்த தீர்த்தம் தண்ணிலாம் வச்சு இப்படி வச்சு அப்படிலாம் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் கேரளானா முக்கியமாக இதுதான். நம்ம ராக்கெட் லான்ச்சர் மாதிரி இருக்கே, இதுதான் புட்டு குடம். இதில் நாங்கள் புட்டை வச்சுக்கிட்டு இப்படி ராக்கெட் மாதிரி இப்படி தள்ளி சாப்பிட்டுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இதை வந்து நாங்கள் வந்து பரணின்னு சொல்லுவோம், இங்கே ஜாடின்னு சொல்லுவீங்க. இதில் வந்து தான் எங்கள் வீட்டில் வடக்கம்புலின்னு ஒரு மேட்ரு ஒன்று உள்ளே போட்டு வைப்போம். அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. இங்கே தான் வந்து வயசானவங்களாம் உட்காந்துருப்பாங்க. நம்ம நிறைய படத்துல பார்த்துருப்போம். இங்கே பக்கத்தில் இருக்கிறத பார்த்த உடனே எல்லாரும் நினச்சிப்பாங்க ஃப்ளவர் வேஸ்ட்னு. ஆனால் இது ஃப்ளவர் வேஸ்ட் இல்லை. இங்கே உட்கார்ற தாத்தா நல்லா வெண்ணிட்டு அப்படின்னு துப்புவார். சாயங்காலம் அவங்க ஒய்ஃப் எடுத்துட்டு போய் இதை கழுவி எடுத்துட்டு வந்து திரும்பி அதே பிளேஸ்ல வைக்கணும். அதுதான் அவங்களோட டாஸ்க்கு. இது தாத்தா இடம் இல்லை போல, பாட்டி இடம் போல இருக்கு. சாரி பாட்டி. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ்னா கேரளாவில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி கம்மல் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கம்மல் போட்டிருந்தாலே அவங்க வந்து கிறிஸ்டியன் தான். அவங்க நீங்கள் எந்த படத்தில் எடுத்து பார்த்தாலும் இப்படி தான் இருப்பாங்க. அடுத்தது வந்து கூத்தாட்டு குளம் ஹவுஸ். உங்களுக்கு எப்படி தமிழ் நியூ இயரோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து விஷுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் எங்களோட நியூ இயர். அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணர் சிலைக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் மெயினாக ஒரு கண்ணாடி ஒன்று வைப்போம். கண்ணாடி வச்சுட்டு நைட்டு தூங்க போயிடும். தூங்கிட்ட உடனே நான் காலையில அவங்களாம் வந்து குழந்தைங்களோட கண்ணை மூடிக்கிட்டு இப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி கண்ணை டான்னு திறப்பாங்க. நாங்கள் வந்து அந்த சாமியை பார்த்து வேணும், இனிமே இந்த வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு நல்லா நடக்கணும் சாமி அப்படின்னு வேண்டும். ஸோ இது வந்து ஒரு விஷு செட்டப்பு. அதனால என்ன பண்ணணும்னா விஷு அன்னைக்கு காலையில் எழுந்துக்கும் போது எந்த ஒரு கெட்ட விஷயம் பார்க்கக்கூடாது. யாராக இருந்தாலும் நவரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். இந்த மாதிரி கேரளாவில் சாமிங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நானே கோயில் போயிட்டு இது என்ன சாமினே தெரியாமல் கும்பிட்டுட்டு இருப்பேன். ஏதோ ஒரு சாமி கும்பிடுவோம் அப்படின்ற மாதிரி கும்பிட்டுட்டு இருப்பேன். கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா அப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு சாமி சுத்திட்டு இருப்பாரு, இந்த மாதிரி கத்திலாம் வச்சுக்கிட்டு. இவர் பேர் வந்து வெளிச்சப்பாடு. இவரை பார்த்தாலே லேட்டா பயமா இருக்கும். ஒரு மாதிரி சாமி ஆடிக்கிட்டே இந்த கத்திலாம் வச்சு இப்படி ஆட்டிட்டு இருவாரு. அப்படியே எதிர போறதுக்கே அல் இருக்காது, ஓட வேண்டிதான். இது வந்து கேரளாவோட சொத்துன்னே சொல்லலாம், சபரிமலை ஐயப்பன். இவரை பார்க்க தான் கோடானு கோடி கூட்டமும் வருது. எனக்கு இதை பார்த்தா தான் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு போகிற ஒரு ஃபீலிங்கே இருக்குது. இப்படி தான் நானும் எங்கள் அக்கா என்ன பண்ணோன்னா சின்ன வயசில் இந்த மாதிரி இப்படி வீடு வாசல் அங்கே இருக்கும்போது இங்கேருந்தே கத்திக்கிட்டு போவோம், அம்மாமான்னு. எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்படி கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ளே போனால் அவங்க நம்மளை வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி இன்னைக்கு வரோன்னு சொல்லி அவங்க நம்ம வீட்டுக்கு சமைச்சுலாம் வச்சுருப்பாங்க. நாங்கள் 2 பேர் ஏதோ இன்னைக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிற மாதிரி ஓடின்னு இருப்போம். நான் தான் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் வந்து ஒரு ப்ராப்பர் ஹிந்து ஹவுஸ். இதுதான் வந்து உரளின்னு சொல்லுவோம். இதில் தான் வந்து இந்த அடப்பிரதமன்லாம் போடணும், பெரிய பெரிய கல்யாணம் அந்த மாதிரிலாம் பண்ணால் இதில் போட்டு இப்படியே கிண்டின்னு இருக்க வேண்டியது தான். மாடிலாம் இருக்குது, வீட்டுக்குள்ளே மாடி. நல்லா பணக்கார வீடு தான் போல இருக்குது. இன்ஸ்டாலெல்லாம் பார்த்துருப்போம்.
இவங்க வந்து எல்லாரையும் பயம்படுத்தி அலற விட்டு ஓடிட்டுருப்பாங்க. இதுதான் போல் இந்த ஆயுர்வேதி மசாஜ்லாம் பண்ணுற இடம். நம்ம இப்படி சட்டை கிட்டலாம் கழட்டிட்டு இப்படி குப்புறப்படுத்தோன்னு வச்சுக்கோ, இதை எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம தலையிலே இப்படி 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 பண்ணி நமக்கு மசாஜ் பண்ணுவாங்க. ஒரு வாட்டியாச்சும் அந்த மசாஜெல்லாம் நயன்தாரா கூட நம்ம தான் மசாஜ் பண்ணாங்களாம்ப்பா. நம்மளும் ஒரு வாட்டி எவ்வளோன்னு பார்த்து பண்ணிட்டு வரணும். செம்மையாக கேரளா ஃபீல் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே மண்ணுங்க இப்படி தான் இருக்கும். எங்கள் ஊருக்குலாம் போனால் கால்லாம் ஒரே மண்ணாக இருக்கும். இதுக்காகவே நான் ஊருக்கு போகும்போது எக்ஸ்ட்ரா ஸ்லிப்பர் ஒன்று எடுத்துகிட்டு போவேன் வீட்டில் போடுறதுக்கே. ஏன்னா வெளியே வர முடியாது, நமக்கு ஃபுல்லாக கால் மண்ணாக இருக்கும், கல் குத்தும். அது மட்டும் இல்லாமல் இங்கே அப்படியே கேரளா ஃபீல் கொடுக்கறதுக்கு தென்னை மரம் அந்த மாதிரி இடம் நல்லா இருக்குது. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஹாய், இன்னும் வெளியே நின்றுட்டீங்க, வாங்க வாங்க. இப்போ வந்து நம்ம எல்லா வீட்டையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னையில் தக்ஷன் சித்தாலாம் பார்க்குறோம், ஆனால் அந்த ஃபீல் கொடுக்கவே மாட்டேங்குது. ஏதோ அந்தந்த ஸ்டேட்டில் போய் பார்த்துட்டு இருக்க மாதிரி. தமிழ்நாடு வீடெலாம் நான் பார்த்தது இல்லை, அவ்வளோவா போனதும் இல்லை அக்ரஹாரம்லாம். பட் அங்கே ஒரு ஃபீல் கொடுத்தது. எனக்கு வந்து கேரளா ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மண்ணுலேருந்து மரத்துலேருந்து வீடு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டே இருக்குது. என்னென்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோன்னா ஒரு ஹிந்து வீடு இருக்குது, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினச்சா அதுதான் தப்பு. டெபோரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டுங்களுக்குலாம் ரேட்டு பேசியிருக்காங்க. ஒரு சின்ன வீடுனா 50,000 வரைக்கும் பேசியிருக்காங்க. இந்த செட்டிநாடு மாதிரி பெரிய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் வரைக்குமே பேசியிருக்காங்க. பேசி அவங்க கிட்ட வீடை வாங்கியிருக்காங்க. எப்படின்னா அந்த வீடெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒன்று விடாமல் கணக்காக எடுத்துகிட்டு வந்து சென்னையில் கட்டியிருக்காங்க. இப்போ எப்படி சொல்லணும்னா சென்னையில் அதே மாதிரி கட்டலைங்க, அதே தான் வச்சு கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா மியூசியம்லேயும் அதை பற்றினது எழுதி மட்டும் வச்சுருப்பாங்க, நம்ம நின்று படித்து புரிஞ்சுப்போம். பட் இங்கே என்னென்னா ஒரு வீட்லேயுமே ஒரு எல்இடி டிஸ்பிளே வச்சு ஒரு டிவியில் ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கு. என்ன வீடியோ ஓடுதுன்னா இந்த வீட்டில் வாழ்ந்திருந்த ஹவுஸ் ஓனரே உட்காந்து அவங்க வீட்டோட கலாச்சாரம், அவங்க இந்த ரூமில் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபேமிலியில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீட்லேயுமே ஒருத்தவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம நார்மலாக படித்து தெரிஞ்சதை விட ஒரு நின்று வீடியோவாக பார்த்தா நமக்கு எல்லாமே புரிஞ்சிருது. இந்த மாதிரி யாராவது தக்ஷன் சித்ராலாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ்லாம் வாங்கும்போது வாங்கிட்டு குப்பை தொட்டில் போடுங்க. அவேர்னஸ் வீடியோ. தக்ஷன் சித்ராக்குள்ளே மெயினாக பார்க் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா டெபோரா ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வருஷத்துக்கு 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை விசிட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய பசங்க அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை விசிட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலில் தான் ஏன் கூப்பிட்டு வரலன்னு தெரில. மேபி கூப்பிட்டு வந்திருந்தா இங்கே இருக்க பானை சட்டிலாம் எடுத்து எங்கள் பசங்க பாக்கெட்டில் போட்டிருப்பானால கூப்பிட்டு வரல போல் இருக்குது. இப்போ நம்ம வந்து 2 ஸ்டேட்டை கவர் பண்ணிட்டோம். இன்னும் 3வது ஸ்டேட் வந்து கர்நாடகா தான். அதுக்குள்ளே டைமே ஆகிடுச்சு. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நடந்தால் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். வாங்க நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இது வந்து சிக்மங்களூர் ஹவுஸ். சிக்மங்களூரில் எல்லாம் இப்படி மெயின் வாசலில் விட மாட்டாங்க போல இருக்குது. இந்த பக்கம் தான் விடுவாங்க. கதவெல்லாம் அந்த பக்கம் சாத்தியிருக்காங்க. இது வந்து இந்த மாப்பிள்ளைக்கெல்லாம் போட்டிருப்பாங்களே முஸ்லீமில், மூஞ்சை மறைச்சிக்கிட்டு தொப்பிங்க. இது வந்து உக்கா அடிக்கிற இது நல்லா ஸ்டைலாக படுத்துக்கிட்டு ஊதிட்டு இருப்பாங்க. கர்நாடகாவில் இதெல்லாம் பண்ணுறாங்க. கட்டடக்கலைக்கு என்று பொதுவாக எந்த விதமான அங்கே தான் சென்டெல்லாம் பண்ணுவாங்களோ, இங்கே நிறைய சென்டெல்லாம் வச்சுருக்காங்க. மஸ்க் மேட் இன் இந்தியா, கிளாஸ் பெர்ஃப்யூம் பாட்டில், ஏர்லி எக்ஸ்போர்ட்ஸ். இங்கே பேர் பவலப் மணிலாம் இருக்குது போல இருக்குது. மெடிசன், பெப்பர். உண்மையிலே நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்கும்போது எதுவும் பெருசாக தெரில. ஆனால் நின்று யோசிச்சா எப்படி அங்கே இருக்கிறத ஒன்றையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே நிற்க வச்சுருப்பாங்க. நிற்க வச்சா கூட எதுவும் தொடாதீங்க, உள்ளே போகாதீங்கன்னா பரவாயில்ல. நம்ம நார்மலாக உள்ளே போகிறோம், மேலே ஏறுறோம், எல்லா வேலையுமே பண்ணிட்டு வரோம். ஆனால் எப்படி நிற்க வச்சாங்கன்றது ஒரு அதிசயமாக இருக்குது, ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. கர்நாடகாவில் இருக்க நெசவாளர்களோட வீடு. ஸோ அவங்க வீடெலாம் பார்க்க ஏதோ பாறையில் இருக்க மாதிரி இருக்காங்க. அவங்க கல் எல்லாமே பாறைக்கல் மாதிரி தான் இருக்குது. கர்நாடகாவில் என்னன்னு தெரில, வாசல்லாம் இவ்வளோ கீழே வச்சுருக்காங்க. வரணுனாலே இப்படி ஜன்னலுக்குள்ளே வர மாதிரி தான் இப்படி வருவாங்க போல இருக்குது, வாங்க வாங்கன்னு. அதே மாதிரி இங்கே டிஃப்ரெண்ட்டாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம நார்மலாக நம்ம வீட்டிலலாம் பூட்டு இங்கே இருக்கும். இவங்க பாருங்களேன், இங்கே வச்சுட்டு இங்கே போட்டிருக்காங்க. இப்படி பூட்டிடுவாங்க. தலை மட்டும் இடிக்காமல் பார்த்து உள்ளவாங்க. உள்ளே வந்தோடனே ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆக்குற மாதிரி இருந்தது. ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. அதே ஏன் இங்கே வச்சுருக்கீங்கன்ற மாதிரி அவங்க உட்காந்துருக்கிறது. ஏன் இங்கே வந்தீங்க, எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி கோபமாக தலையெல்லாம் வேறு குனிஞ்சு கீழே வச்சுருக்காங்க. நெசவாளர்கள் வீடுனால அவங்களோட தறி எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் மாதிரி எதுவும் வைக்கலை. பார்த்து வாங்க, நம்ம ஜன்னலுக்குள்ளே போகிறோம். வாங்க, இங்கேயும் வீடு இருக்குது, இங்கேயும் குனிஞ்சு தான் போகணும். வாங்க, நம்ம இந்த காந்தாரா படத்துலலாம் பார்த்தோமே,
அவர் படுத்துட்டு இருக்கும்போது வேன்னு ஒருத்தங்க கத்துவாங்களே, பூட்டா கோலா வித் மாஸ்க். பாடி ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. ஆள்லாம் யாரும் இல்லாமல் இது அசைஞ்சதுன்னா அவ்வளோதான் போல இருக்குது. நான்லாம் அப்படியே விட்டு அப்படி ஓட்டுருவேன். அந்தளவுக்கு ஒரு மாதிரி திகிலாக இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அவங்க சாமி ரொம்ப ஃபெரோஷியஸ் மாதிரி இருக்காங்கல்ல பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இங்கே அந்த பேஸ்கெட்லாம் கூட செஞ்சு விற்கலாம் செய்கிறாங்க. இது என்னதுக்கா சாமிக்கு? போட் மாடலா? போட் மாடல் வாங்கலாமா இல்லை இந்த கூடை மாடல் வாங்கிக்கலாமா? நம்ம வந்து இந்த கூடை மாடலே வாங்கிப்போம் அக்கா. இது ஒன்றுக்கா. நம்ம இங்கே வந்ததுக்கு நமக்கு ஒரு ஞாபகார்த்தமாக ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகிறோமோ இல்லையோ, பட் இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்கி தான் வாங்கிறது ஒரு நல்லது. இங்கே பாரு, நம்ம பேசினே ஆந்திராவுக்கு வந்துட்டோம். ஜோக் இல்லையா? ஸோ நம்ம இந்த வீட்டில் வந்து கடைசியாக ஆந்திரா மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆந்திராலேயும் இருக்க வீடுங்கள்லாம் பார்த்துட்டு போகலாம். ஆந்திரா வீட்டிலலாம் வெறும் மேலே பூசாமல் விட்டுருவாங்க போல இருக்குது. பா, இவ்வளோ வீடு சுற்றி பார்த்தேன், எந்த வீட்லையுமே நான் பாத்ரூம் பார்க்கல. ஆந்திரா வீட்டில் மட்டும்தான் பாத்ரூம் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம ஊர்லலாம் எல்லாம் வயல் பக்கம் காட்டு பக்கம் போயிடுவாங்க, அதனால் யாருமே பாத்ரூம் கட்ட மாட்டாங்க போல இருக்குப்பா. ஆந்திராவில் தான் ஃபேன்லாம் வச்சுருக்காங்க, கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு போகலாம். சுற்றி சுற்றி டயர்டாக இருக்குது. இதுவும் வந்து நெசவாளர்கள் வீடுனால இங்கேயும் அந்த தறிலாம் வச்சுருக்காங்க. இங்கேயும் ஃபுல்லாக அந்த இதுதான் வச்சுருக்காங்க. இங்கேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ட்ரையாங்குலர் ஃப்ரேம்னு ஏதோ வச்சுருக்காங்க. இது எப்படியும் சுற்றி ஒர்க் ஆகும் போல். இது வந்து ஆந்திராவில் இருக்க மீனவர்களோட வீடு. ஸோ அதனால தான் வந்து அந்த கோஸ்டல் சைடில் இருக்க மாதிரி கட்டியிருக்காங்க. உள்ள ஒரு சாமி ஃபுல்லாக இந்த ஜாடி மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஆனால் இது வீடு மாதிரியே தெரில, வெறும் கோவில் மாதிரி இருக்குது. இதில் இவங்க எங்கே சமைப்பாங்க போலப்பா. இந்த பக்கம் ட்ரம்மெல்லாம் இருக்குது, இதோ வெளியே சமைப்பாங்க போல். இது என்னடா இது? இங்கே இருக்கிறத பார்த்தா இந்த வாகை சோட வாழ விமலுக்கு வந்து தங்கத்துக்கு ஒரு இடம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது. பார்த்தாரே, இந்த ஆட்டெல்லாம் நான் ஓட்டிட்டு க்ளீன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன், இங்கேயே நீங்கள் தங்கிக்கோங்க. இங்கே தான் உட்காந்து மேபி அவங்க அந்த வலை பின்னுறது அந்த மாதிரி அவங்களோட ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். அவ்வளோதான். நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரியே 4 ஸ்டேட்டில் இருக்க எல்லா ஹவுசஸுமே தக்ஷன் சித்ராவில் கவர் பண்ணிட்டோம். ஆனால் ஆந்திராலையும் கர்நாடகாலையும் வெறும் 2 வீடு தான் இருந்தது. உள்ளேயும் பார்த்தா அவ்வளோ திங்ஸ் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லலாம். எனக்கு பர்சனலாக அப்படி தோணுச்சு. ஆனால் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல நியூஸ் என்னென்னா, கர்நாடகா கூர்க் ஹவுஸ் ஒன்று வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது அங்கே. அது வந்து எப்படியும் 24 எண்டில் ஸ்டார்ட் ஆகிடுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அதை கட்டினாங்கன்னா மேபி அதை வேணால் இன்னொரு வாட்டி பார்க்க வரலாம். இன்னும் இங்கே பார்க்குறதுக்கு நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த ஆர்ட் கேலரின்னு ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து வரிஜா ஆர்ட் கேலரி. இது கொஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு ஆர்ட் கேலரின்னு சொல்லலாம். நல்லா பெருசாக இருக்குது. உள்ளேயும் பார்த்தா டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்குது. என்ன இருக்குதுன்னு போய் உள்ளே பார்க்குறேன். இது மாதிரி வெளியேந்து போகும்போலாம் ஃபஸ்ட்டு காலை தொடச்சி உள்ளே போகணும். ஆஹா, 90s கிட்ஸோட எல்லா கேம்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க, வரைஞ்சிருக்காங்க. அண்ணே சொல்லுங்க, நீங்கள் யார்? நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? இது என்னென்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த சோழி போடுவாங்க. இந்த சாமி படத்தெல்லாம் பார்த்தா இப்படி உருட்டி விட்டுட்டு கட்டம் சரியில்லை அப்படின்வாங்க. 4-4-8 என்னப்பா நடக்காதுட்டியா? என்னடா இருப்பா. இது வந்து கோலி, எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன வயசுலேருந்தே பிடிச்ச கோலி. இது வந்து இது வந்து ராமர் கோலின்னு சொல்லுவாங்க. இதை உடச்சி பார்த்தா உள்ளே வெறும் கவர் தான் இருக்கும். இது வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க பேசும்போதே. இந்த மாயா படத்தில் பார்த்தோன்னா வடிவுக்கரசி வந்து ஓஹோ இப்படி தான் நடந்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இது பண்ணிகிட்ருப்பாங்க. இது வந்து நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச கேமு. ஒரு ரப்பர் பேண்டில் நூலை இப்படி எடுத்து வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு கையை இப்படி உள்ளே விடு, இப்படி எடு, பாத்தியா மேஜிக் அப்படின்னு எடுத்துருவோம். இது வந்து இதெல்லாம் நான் வந்து இப்போவும் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சித்தி பொண்ணுக்கிட்ட இந்த பேய் நகெல்லாம் ஒட்டிக்கிட்டு அப்படின்னு பயன்படுத்திகிட்டு இருப்பேன். இது வந்து ஒரு ஃபேவரட் கேம்னே சொல்லலாம். பம்பரம் நான்லாம் இப்படி விட்டா நான் இப்படி ஏரில் விட்டு இப்படி கேட்ச் பிடிச்சி விட்டுட்ருப்பேன். அந்தளவுக்கு நான் விளையாடுவேன். இது வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. எனக்கு இது எப்போவும் எப்படி பண்ணுறதே தெரில. இப்படி மேஜிக் மாதிரி பண்ணிட்டு இந்த மேலே இருக்க விரலும் கீழே இருக்க விரல் மட்டும் இப்படி ஆட்டிகிட்டு இருப்பாங்க. அது எப்போ தாண்டா பண்ணுறீங்கன்னே சொல்ல மாட்டானுங்க. இது வந்து கேர்ள்ஸோட ஃபேவரெட்டு மருதாணி. இந்த மருதாணியில் கூட ஒரு இதுனா யாரையாவது மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தால் நல்லா டார்க்காக வருன்னுவாங்க. ஆனால் அதெல்லாம் பொய் இல்லை. கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி கலர் நல்லா டார்க்காக வந்துட்டுருக்கு. இது வந்து கேமரா. இப்போ தான் நம்ம வந்து ஐஃபோனு அந்த மாதிரி செல்ஃபி கேமரா வச்சுருக்கோம். அப்போல்லாம் வந்து எதாக இருந்தாலும் இங்கேருந்து இப்படி பார்த்து ஒரே ஃபோட்டோ தான் அந்த மாதிரி. இது வந்து நான் இன்னும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த மோதிரம் அப்பளம் இப்படி விரல மாட்டு இப்படி எடுத்து சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். அது நல்லாயிருக்கும்.
இது வந்து சொல்லவே வேணாம். நான் இன்னும் இந்த மேஜிக்கை வந்து என் சித்தி பசங்கெலாம் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த கட்டை வரல இப்படி வச்சு இப்படி நவுத்தி இப்படின்னா அப்படியே ஒட்டிக்கின்ற மாதிரி. இன்னொரு மேஜிக் நான் ஒன்று பண்ணுவேன், அதை பண்ணி காட்டுறேங்க. இந்த கட்டை வரல இப்படி உருவிட்டு இந்த மாதிரி மேஜிக்லாம் நான் இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது வந்து ஃபேனு 2 ரூபா கொடுத்த ஆசையாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இப்படி விட்டால் போதும், நல்லா பறந்துட்டு போய் வீட்டு ஓட்டில் விழுந்துடும். அப்புறம் அந்த ஓட்டிலேருந்து எடுக்கவும் முடியாது, வாங்கி கொடுத்ததுக்கு வீட்டில் திட்டவும் விழும். இது என்னென்னா அந்த பேய் நகம் காமிச்சமே அதுக்குள்ளே இருக்கும். எதாத்தையும் இப்படி சண்டை போட்டுட்ருப்போம், யார் கெத்துன்னு பார்க்கலாமா, யார் போகுதுன்னு பார்க்கலாமான்னு. இது வந்து 4 கப்பு 4 கலரை எழுதிக்கிட்டு ஒரு பாட்டை ஒன்று வச்சுக்கிட்டு ஏதாவது சொல்லணும். சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா நீ விஜயா அஜித்தான்னு வரும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது பழம். இதெல்லாம் இப்போ யார் பண்ணுறானே தெரில. இப்போல்லாம் வந்து பிரேக்கப்பு பேச்சப்பு அப்படி போயின்ட்டுருக்கு. ஒன் டே வந்து ஃபேமிலியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு தக்ஷன் சித்ரா வந்து ஒரு பக்கா ஸ்பாட்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம நார்மலாக இந்த 4 ஸ்டேட்டெல்லாம் வந்து தனித்தனியாக போய் பார்க்கலாம் முடியாது. பட் இங்கே வந்தோன்னா அந்த ஸ்டேட்டை பார்க்க முடியலனாலும் அவங்களோட வீடு எப்படி இருந்தது, அவங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்றது பக்காவாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தக்ஷன் சித்ராவில் இந்த ஃபோக் பர்ஃபார்மன்ஸ் இது வந்து வீக்கெண்டில் வந்தால் கண்டிப்பாக இருக்குது. நம்ம கூட வீடியோவில் பார்த்துருப்போம், ட்ரம்ஸ்லாம் தட்டிகிட்டு இருந்தாங்க அந்த இது. அப்புறம் சொன்ன மாதிரி இந்த ஹெரிட்டேஜ் ஹவுசஸ்லாம் இருந்தது, அத்தனை வீடு இருந்தது. அப்புறம் இந்த கிராஃப்ட் பஸார், ஸோ அந்தந்த வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன கிராஃப்ட்ஸ் பண்ணுறாங்க. நம்ம கூட அந்த பாட்டரி பண்ணியிருந்தோம், அப்புறம் இந்த பேஸ்கெட் பண்ணிகிட்டு இருந்தோம், மெஹந்தி வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்ஸ் அந்தந்த வீட்டிலே பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இந்த பாட்டில் பெயிண்ட் அடிக்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இந்த ஆர்ட் கேலரி, ஸோ 2 ஆர்ட் கேலரி இருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயும் ஒன்று பார்த்தோம், வீடியோ எண்டுலேயும் ஒன்று பார்த்தோம். ஆர்ட் கேலரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த லைப்ரரி இருக்குது. நம்ம வந்து அங்கே போல் நம்ம நார்மலாகவே லைப்ரரிலாம் படிக்க மாட்டோம். ஸோ அங்கே லைப்ரரி இருந்து அப்புறம் சொன்ன மாதிரியே இங்கே உள்ளே வந்துட்டு எப்படா வெளியே போய் சாப்பிட்றதா, அது இல்லாமல் உள்ள சாப்பாடெலாம் கூட அலௌடு இல்லை. ஸோ சாப்பிடாம எப்படா சுற்றுனா அதுக்கும் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் தக்ஷன் சித்ராவில் இருக்குது. ஸோ ஒன் டே நீங்கள் பிளான் பண்ணி வரீங்கன்னா மத்தியானத்தை ஒரு 2 மணி 1 மணிக்கு மேலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சுற்றி பார்க்க முடியாது, அறக்க பறக்க சுற்றி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ பிளான் பண்ணி காலைல 10 மணிக்கு இது ஓப்பன் பண்ணுவான். நம்ம ஒரு 11 12க்கு வந்தோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே போகலாம். எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் தக்ஷன் சித்ராவை விசிட் பண்ணுறது. பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் நிறைய விஷயம் பார்த்தேன், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்காது. நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக டே ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இங்கே உங்களுக்கே பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தக்ஷன் சித்ரா தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டே கிளிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.